அறத்தின் வழி நின்று வழிபடுத்த இனத்திற்கான ஒரு ஊடகம் வள்ளுவம். சப்ஸ்கிரைப் செய்து உறுதுணையாகுங்கள். பொருளாதாரம் கொடுத்து பெருந்துணையாகுங்கள். Beginner Space Construction and Interior, Lakshmipuram, Tirunendravoor. For contact 63851 63766. வள்ளுவம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. மூட இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திர துரைசாமி அவர்கள். சார் வணக்கம் சார். வள்ளுவம் நேயர்களுக்கும் நெறியாளர் ராவினுக்கும் வணக்கம் சார். சண்முகம் அவர்களுடைய ஆதரவாளர்கள் அதிமுகவிலிருந்து கொத்து கொத்தாக விலகியதாக தகவல் வந்திருக்கு. ஜெயலலிதா சமாதி முன்பும் எம்ஜிஆர் சமாதி முன்பும் தொண்டர்கள் குவிந்திருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் மாவட்ட செயலாளர்கள், மதுரை மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பதவி விலக வேண்டும் என்று ஒரு மாவட்ட செயலாளர் சொல்லியதாகவும் செய்திகள் வந்திருக்கு. அதிமுகவில் ஒரு பெரிய பரபரப்பு உண்டாகி இருக்கிறத பார்க்குறேன். எப்படி பார்க்குறீங்க? ஜெயலலிதா மறைவுக்கு பிறகே அதிமுக பல பிரச்சனைகளை தான் எதிர்கொண்டுட்டு வருது. ஆனால் இன்றைய பிரச்சனை லோக்கலாக எடப்பாடிக்கு பாதிப்பு இருக்குது. தமிழக அளவில் எடப்பாடிக்கு இப்போ த்ரெட் இல்லை. ஃபஸ்ட்டில் சசிகலா பிரச்சனை, டிடிவி பிரச்சனை, பன்னீர்செல்வம் பிரச்சனை, 3 பிரச்சனையும் அங்கே முடிஞ்சு போச்சு. இதுக்கு பிறகு தமிழக அளவில் எடப்பாடிக்கு இணையாட்டு ஸ்ட்ராச்சர் உள்ளவங்க யாராவது இருக்காங்களா? சிவி சண்முகம் இருக்கிறார். அவர் அதிமுகங்கிற அந்த புள்ளியும் தாண்டி அவரால் 31 சீட்டு பாமகவில் ஜெயித்துன்னு சொல்லும்போது ஒரு வன்னியர் அந்த புள்ளிக்குள்ளே தான் நிற்க முடியுது. அது உண்மைதான். வன்னியர் கம்யூனிட்டி தான் எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய பேக்கிங்காக இருக்கிறாங்க. 77ல் கலைஞர் கருணாநிதிக்கு பேக்கிங்காக இருக்கிறாங்க இருந்தாங்க. 62ல் அண்ணாவே தோக்கும் போதும் திராவிட முன்னேற்ற கழகத்தை தூக்கி விட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ஜாதி நினச்சி இங்கே ஒரு ஆட்சி அமையாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஜாதியால் ஒரு மாற்று சக்திங்கிற லெவலில் ஒருத்தரை கொண்டு வர முடியுங்கிற லெவலில் 90 தொகுதிகளில் பலமாக இருக்கக்கூடிய வன்னியர் சமூகத்துக்கு அந்த பலம் இருக்குது. ஸோ மும்முனை போட்டியில் இன்றைக்கி இவ்வளவு இடம் எடப்பாடியார் பெற்றிருக்கிறார் என்றால் வன்னியர் சமூகத்தின் ஆதரவு வளையம்தான். அந்த ஆதரவு வளையத்தை பாமகவுக்கும் பங்களிப்பு இருக்குது. ஒன்றிணைச்சி இவர் சிவி சண்முகம் பேசுகிறார். இந்த அளவுக்கு தான் இன்றைக்கி எடப்பாடியை லோக்கலைஸ்டாக தான் எதிர்க்க முடியுது. தமிழக அளவில் எதிர்த்து 3 தலைவர்கள் அது முடிவுக்கு வந்துட்டு. இப்போ லோக்கலாக இவர் அம்பாசமுத்திரம் எஸ்கி சுப்பையா பாதிக்கும், விராலிமலை விஜயபாஸ்கர் பாதிக்கும். மற்ற 4 தொகுதிகளிலையும் பெருசாக பாதிக்கும்னு எனக்கு தோணலை. இவங்க மரதம் குமாரவேலும் அட்டவணை பிரிவு சகோதரி 2 தடவை ஜெயித்திருக்காங்க. அதுக்குள்ள அந்தஸ்தானமாக கொடுக்கணும். பட் பெரிய அளவுக்கு அந்த மற்ற விராலிமலை அம்பாசமுத்திரம் இது இல்லை. இந்த தொகுதிகளுக்குள்ள ஒரு ரெட்டையில வர்சஸ் விசில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் இந்த இடைத்தேர்தல்களை திராவிட முன்னேற்ற கழகம் புறக்கணிக்கிறதுக்குமான ஒரு சாத்தியக்கூறும் இருக்குது. காரணம், இடைத்தேர்தல்களில் பொது தேர்தலே திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுகவிட்ட தோத்துட்டாங்க. அது பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து விசிகா, நிச்சயமாக மதுராந்தகத்தில் விசிகாவுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. காங்கிரஸ் அம்பாசமுத்திரத்தில் நமக்கு பிடிக்கலனாலும் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட முடியாது. அடுத்து சிபிஐ, பெருந்துறை, அம்பாசமுத்திரம், சிபிஎம், இப்படி ஒவ்வொரு கட்சிகளுக்கும் அந்தந்த பெல்ட்டுக்குள்ளே ஏதோ கொஞ்சம் செல்வாக்கு இருக்கும்போது, ஏற்கனவே தோற்ற போது இந்த 6 கட்சிகளும் இழந்து அதிகாரத்தை இழந்த திமுக இந்த இடங்களை பாய்காட் பண்ணதுக்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளுமே அதிகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். திருச்சியில் மட்டும் நின்னா திமுக ஸ்டாலினே நின்று செல்வாக்கில் நகர் சொன்ன மாதிரி அடித்து கூட வந்துடலாம். ஆனால் இந்த அதிமுக வெற்றி பெற்ற தொகுதிகளில் திமுகவுக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. அது அண்ணா முதுகுளத்தூர் தொகுதி, அருப்புக்கோட்டை தொகுதியில் நிற்காதது மாதிரி, கலைஞர் சாத்தாங்குளம், இவர் இங்கே புதுக்கோட்டை பல தொகுதிகளில் கலைஞர் நிற்காதது மாதிரி, ஜெயலலிதா அம்மையார் நிற்காதது மாதிரி, எம்ஜிஆர் நிற்காதது மாதிரி, திருப்பத்தூர் அந்த இதில் எடப்பாடி நிற்காதது மாதிரி, ஸ்டாலின் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி விளைகிறது தான் வாய்ப்பு இருக்குது. அப்போது நீங்கள் பதவியை ரிசைன் பண்ணிக்கிட்டு இங்கே கண்டெஸ்ட் பண்ணும்போது இந்த தொகுதிகளில் நேரடி போட்டி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பெருச்சி வேறு யாரும் இதை திங்க் பண்ணி பேசலை, நான் திங்க் பண்ணி பேசுகிறேன். ஏன்னா திமுக பெருந்துறையில் தாக்கு பிடிக்க முடியாது, கூட்டணியும் இல்லை, அது திமுகவுக்கான பெல்ட்டும் இல்லை. 77லேயும் திமுகவுக்கு அங்கே ஓட்டு குறைவு, இது திமுகவுக்கு 89லேயும் குறைவு, இடைத்தேர்தலையும் வைகோ அங்கே ஏறின இடம். அதே மாதிரி அம்பாசமுத்திரத்தையும் 77லேயும் குறைவு, 89லேயும் காமராஜ் ஆட்சி அமைப்புன்னு ரவி வர்ணன் ஜெயித்துட்டாப்புல. அப்போ இந்த மாதிரி கரூர், தாராபுரத்தில் எடப்பாடி 40% ஓட்டு எடப்பாடி தலைமை கிடச்சிருக்கு. எந்த எடப்பாடிக்கு? சென்னை மாநகரில் பல தொகுதிகளில் டெபாசிட் நடந்த எடப்பாடிக்கு, திருச்சியில் டெபாசிட் நடந்த எடப்பாடிக்கு, தாராபுரத்தில் 40 கிடச்சிருக்கு. இதுதான் தமிழகம் ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டியாட்டு பல பகுதியிலும் பல விதமாக இருக்குங்கிறதையும் கூர்ந்து பார்க்கணும்.
நல்ல இன்டெப்த்தாக ஆய்வு பண்ணி பார்க்கணும், மைக்ரோ டீட்டெயில்ஸ் பார்க்கணும். தமிழ்நாட்டில் மும்முனை போட்டி நிலவுது. 3 தலைவர்கள். பெரிய பொசிஷனில் விஜய் 35 ப்ளஸ் கூட்டணி கட்சி எல்லாம் சேர 40க்கு மேலே போயிட்டார். ஸ்டாலின் 2வது பொசிஷனில் இருக்கிறார் தமிழக அளவில். தமிழக அளவில் 2வது பொசிஷனில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் இந்த ரெட்டையில வெற்றி பெற்ற தொகையில் முதல் இடத்துல எடப்பாடி இருக்கிறார். ஸ்டாலின் வந்து அங்கே ரெட்டையிலே தோத்தா இருக்கிறார். முதல் இடத்துல இருக்கிற எடப்பாடியை ஸ்டாலின்கிட்ட இருந்த 6 கட்சிகள் பிசிக, காங்கிரஸ் இந்த பலத்தோடையும் அதிகார பலத்தோடையும் விஜய் ஃபைட் பண்ண முடியும். விஜய் பாப்புலாரிட்டி இருக்கு, பிரச்சார பலிமை இருக்குது. எடப்பாடி ரெட்டையில எம்ஜிஆர் ஜெயலலிதான்னு அந்த சென்டிமெண்ட் இதுக்குள்ள அனுப்பாரு. எடப்பாடிக்கு வந்து பெருந்துறை, தாராபுரம், கரூரில் வெள்ளாள கவுண்டர் சென்டிமெண்ட் அவருக்கு கொஞ்சம் ஏறி வரலாம். ஸோ இந்த இடத்துக்குள்ள ஃபைட்டு விசிலுக்கும் ரெட்டலைக்கு தான் இருக்கும். ஸோ விசிலுக்கும் ரெட்டலைக்கு இருக்கக்கூடிய இடத்துக்குள்ள ஃபைட்டை விட்டு திராவிட முன்னேற்றங்களை வழங்குனா ரிசல்ட் என்ன ஆகுமோங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். முடிந்த முடிவுக்கு நான் போகல, ஒரு கேள்விக்குறி தான். டஃப் ஃபைட்டு கொடுத்துருவாங்க. அப்போ இந்த இவர் எம்எல்ஏ பதவியை ரிசைன் பண்ணால் திரும்ப ஜெயிக்கிறதுங்கிறது வந்து அவருக்கு வந்து ஒரு சிக்கலை உருவாக்கும். ஏன்னா அங்கே இடம் வந்து விஜயபாஸ்கருக்கு சொந்த செல்வாக்கு ப்ளஸ் விஜய்க்கு செல்வாக்கு, எஸ்இசிபாவுக்கு சொந்த செல்வாக்கு ப்ளஸ் விஜய்க்கு செல்வாக்கு. இந்த 2 இடமும் வந்து ஓரளவு ஃபைட் கொடுத்தாலும் கூட அங்கே வந்து விராலிமலையிலையும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 20 விழுக்காடு ஓட்டு தான். அதிமுக ரெட்டை தோத்துருக்கு. 6 கட்சிகள் வெளியேறி இருக்காங்க, அதிகாரம் இல்லை. அப்போ அங்கேயும் திமுக நிற்கிறதுக்கு வந்து யோசிப்பாங்க. இப்படி திமுக நிற்கலைன்னா அந்த ஓட்டு தாவேக்காவுக்கு எதிராக போகுமா, பரம்பரை சண்டையில் அதிமுகவுக்கு எதிராக போகும்னு சொன்னால் இன்னைக்கு ப்ரெசன்ட் இதில் வந்து தாவேக்காவுக்கு எதிராக போகிறதுக்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் தான் அதிகம்னு தோணுது. அப்போ இந்த ரிசைன் பண்ணி இடைத்தேர்தல் எப்போ வந்தாலும் அந்த இடங்கள்ல ரெட்டைலைக்கும் விசிலுக்குமான போட்டியாக தான் இருக்கும். இது வந்து ஒரு நெருக்கடியை ரிசைன் பண்ணி நிற்கக்கூடியவங்களுக்கு கொடுக்கும். இது இது வந்து என்னோட ஒரு பார்வை. மற்றவங்க மும்முனை போட்டிங்கிற இதிலே நினைக்கிறாங்க மும்முனை போட்டி எங்களுக்கும் திமுக தான் போட்டின்னா அது திருச்சியில் சென்னைக்குள்ள, அது வந்து எடப்பாடியில் கிடையாது. அது வந்து அந்த ஆண்டிமடம், ஜெயங்கொண்டம் அந்த பகுதியில் கிடையாது. அங்கே எடப்பாடி தான் வன்னியர்களின் பெருந்தலைவருங்கிற அந்த அந்தஸ்துக்குள்ள அவர் இருப்பார். இந்த சூழல் வந்து ஒரு இக்கட்டை ரிசைன் பண்ணக்கூடியவங்களுக்கு அரசியல் ரீதியாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அது வேளையில் விஜயை நம்பி போனால் விஜய்க்கு 50 வயசுக்கிட்ட தான், 50+ தான் ஆகுது, எதிர்காலம் இருக்குது, நம்ம பார்த்துக்கலாம், இன்னைக்கெல்லாம் நாளைக்கு வரலான்னு போகலாம். அது நம்ம மறுக்க முடியாது. இது எடப்பாடிக்கு தமிழக தலைமைக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. எடப்பாடிக்கு தமிழக அளவிலான தலைமைக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தாது. இவங்களுமே எடப்பாடியை தானே பொதுச் செயலாளர்னு சொன்னாங்க. ஸோ அந்த காலகட்டங்கள் முடிஞ்சு போச்சு. அது இன்னைக்கு அவர் தலைமைக்கு விழுந்த ஓட்டு தான் 21 விழுக்காடு ஓட்டு. அது பலகிரப்பட்டிருக்கு, பட் 21 வந்துட்டு. அது வந்து ஸ்டாலின் வந்து 47 விழுக்காடு ஸ்டாலின் அணி ரொம்ப கீழே குறைஞ்சி போகும்போது எடப்பாடி வந்து ஒரு அணியை கட்டமைச்சு கூடியிருக்காரு. 23லேருந்து 27க்கு வந்துட்டார். அவரோட பலமும் 20லேருந்து 21க்கு வந்துட்டார். ஸோ இந்த 3 தலைவருங்கிற அந்த டைனமிக்ஸில் எந்த மாற்றமும் வராது. விஜய் கூட சேர்ந்தால் விஜய்க்கு கொஞ்சம் கூடுதல் பலம் வரும். ஒரு சிறிய அளவில் எடப்பாடியை பாதிக்கும். மற்றபடி இங்கே மும்முனை போட்டி தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. விஜய், ஸ்டாலின், எடப்பாடி தான். சார், இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றா கட்சியை மீட்டெடுத்துடலான்னு எடப்பாடி பழனிசாமி நம்புறாரு. தன்னுடைய தொண்டர்களுக்கும் அதை சொல்லிக்கிட்டே இருக்காரு. இடைத்தேர்தலை குறிவைக்கும் அதிமுக எப்படி எடுத்துக்கலாம்? இடைத்தேர்தலில் திமுக அங்கே களத்துக்குள்ள வரமாட்டாங்க, நான் உறுதியாக நம்புறேன். ஏன்னா பெருந்துறையோட ஹிஸ்ட்ரி, அம்பாசமுத்திரன் ஹிஸ்ட்ரி, இந்த எலெக்ஷன்ல இரட்டையில தோத்தது, மற்ற அவங்களுக்குள்ள அணி பின்னடைவெல்லாம் வரமாட்டாங்கன்னு நம்புறேன். அப்படி இருக்கும்போது விசிலுக்கு வந்து ஒரு பெரிய ஃபைட்டை கொடுக்க தான் செய்வாங்க. விசில் வர்சஸ் இரட்டையில தான் அந்த இடம் நிற்கும். இதிலே வந்து 32 திகச்சிருப்பாருன்னு சொன்னால் 2/3 திகச்சிருப்பாருன்னா அது வெஸ்ட் பெங்காலில் நடந்த மாதிரி நடந்திருக்கும். 25க்கு மேலே ஏற முடியல. எடப்பாடி அதில் தடுத்து 25ஓடு அதில் நிறுத்திட்டார். அந்த இடம் எடப்பாடி சாதிச்சிட்டார். உண்மையிலே எடப்பாடி அதில் சாதிச்சிட்டார். இவங்க 32 திரட்டிட்டு போயிருக்கணும், இடையில மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு அந்த விஜய் பார்த்த பிறகு 25 பேர் ஓட்டு போட்டாங்க. 144 ஓட்டு வந்துட்டு விஜய்க்கு. 108 144 வந்துட்டார். ட்ரெமெண்டஸ் ஓட்டு தான், மறுக்க முடியாது. ஆனால் அதில் நிறைய பேர் எம்எல்ஏ பதவி பேரோடு திரும்பி வந்துட்டாங்க. இப்போ எம்எல்ஏ பதவி போனாலும் பரவாயில்ல சேர்ந்தவங்கன்னு சொல்றதுல ஏன் என்னோட பார்வையில் எஸ்கி சுப்பையாவும் இவர் விராலிமலை விஜயபாஸ்கர் தான் கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. கரூர் விஜயபாஸ்கர் கூட எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா கரூரில் மும்முனை போட்டி வந்தால் திமுக, ஏற்கனவே விஜயபாஸ்கர் மதியளவன் தான். இப்போ கரூரில் மதிமுக உண்டு, மதிமுக பெய்யாச்சு. அங்கே
அப்போ எப்படி திமுக அதிகாரம் இல்லாமல் அங்கே தாக்கு பிடிக்க முடியும்? ஸோ திமுக வந்து இந்த இடைத்தேர்தல் புறக்கணிக்கும் போது அங்கே ஃபைட்டு வந்து ரெட்டலைக்கும் விசிலுக்கும் தான் இருக்கும். இந்த ஃபைட்டுங்கிற ரெட்டலை விசில் ஃபைட்டு தாங்க. அது நிறைய பேர் மறைக்கிறாங்க, முழு பூசணிக்காக மறைக்கிறாங்க, ஊடகத்திலே மறைக்கிறாங்க. நம்ம வந்து 2வது இடம் ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டில். அதுக்குள்ளே எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. 2வது பெரிய தலைவர். ஃபஸ்ட்டு விஜய் பெரிய தலைவர், அவர் கூட்டணி பலத்தில் ஏறி போயிட்டார், அதிகார பலத்தில். ஸோ இங்கே விசிலுக்கும் ரெட்டலைக்கும் தான் ஃபைட்டு வரும். ஸோ அது வந்து எடப்பாடிக்கு ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷன் தானே. இந்த இதுலேயே 32 போகாமல் தடுத்துட்டாரு. இதில் விசிலுக்கும் ரெட்டலைக்கும் ஃபைட்டு வருது. காவிரி பிரச்சனையில் கூட அவர் ஒரு ஃபைட்டை கொடுக்குறாரு. இந்த காவிரி இதில் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு நிலைப்பாட்டில் இருக்கார். திமுகவும் தாவேக்காவும் ஒரு நிலைப்பாடு, என்னோட நிலைப்பாடு அதிமுக நிலைப்பாடு வேறுன்னு சொல்கிறாரு. ஸோ அவர் ஒரு பிளேயர். மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறது தான், விஜய், ஸ்டாலின், எடப்பாடி முக்கோண பிளே தான் இன்னைக்கு. அதில் விஜய் மேலே நிற்கிறார். சிங்கிள் ஹீரோ ப்ளஸ் துணை நடிகர்கள், ஒரு காமெடி ட்ராக்கு, ஒரு குணச்சித்திர எஸ்வி ரங்கராவ் ட்ராக்குன்னு நிற்கிறாப்புல. இவங்க வந்து ஒத்த ஹீரோவாக 2 வரும் விஜய் எதிர்த்து விட முடியாது. ஒரு சிங்கிள் ஹீரோவாக விஜய் எதிர்க்கக்கூடிய சக்தி 2 வரும் இழந்துட்டாங்க. அவர் 40க்கு மேலே போகும்போது இவங்க வந்து 25, என்டிஏவோட சேர்த்து 27 தான் இருப்பாங்க. பட் இந்த தொகுதிகளில் மேலே நிற்பாங்க. யார்? அரட்டால மேலே நிற்கும். தாராபுரத்தில் 40. ஸோ இதுதான் அங்கே பேசும். ஸோ இது வந்து ஒரு சர்ப்ரைஸை கூட கொடுக்கலாம். ஓகே சார், திமுக ஏன் இடைத்தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி இருக்கு. திமுக புறக்கணிச்சதாட்டி எந்த இதுவும் வரல, ஸ்டாலின் புறக்கணிச்சதாட்டி எதுவும் இல்லை. என் கருத்து புறக்கணிப்பாங்கங்கிற கருத்தை நான் சொல்கிறேன். ஏன்னா பிரதான எதிர்கட்சி தான். திருச்சி கிழக்கில் வெற்றி பெற்றே ஆகணும்னு துடிக்கிறாங்க. நான் திருச்சி கிழக்கு மட்டும் நடந்தா ஓகே. நீங்கள் அம்பாசமுத்திரத்தில் என்ன பண்ணுவீங்க? காங்கிரஸ் தான் நின்று, காங்கிரஸ் அங்கே போயிட்ட, காங்கிரஸ் தான் நின்று தோத்து 2வது, காங்கிரஸே போயிட்ட. அம்பாசமுத்திரத்தில் காங்கிரஸ் ஹீரோன்னு சொல்ல முடியாதுல்ல. பொதுவாக காங்கிரஸ் ஹீரோ தான், ஆனால் அம்பாசமுத்திரத்தில் சொல்ல முடியாதுல்ல. ரவி அருணன் காமராஜ் ஆட்சி அமைப்பு ஒன்று மூப்பனார் இதில் ஜெயித்த ஒரு வரலாறு இருக்குல்ல அவங்களுக்கு. இப்போ ஒரு 27 சீட்டு ஜெயித்தாங்க. அதில் ஒன்று அம்பாசமுத்திரம் இருக்குது. இத்தனைக்கும் கலைஞர் 77, எம்ஜிஆரை விட பெரிய வெற்றி எண்ணிக்கையிலும் இதுலையும் 4 முறை போட்டியில் திமுககாரன் கூட இதை சொல்லியிருக்க மாட்டான் கலைஞருக்கு அந்த சாதனையை. 77 எம்ஜிஆரை விட அதிக சீட்டும் அதிக வாக்குகளும் பெற்று கலைஞர் 89 ஜெயிக்கும் போது காமராஜ் ஆட்சி அமைப்பு ஒன்று அம்பாசமுத்திரத்தில் காங்கிரஸ் ஜெயித்திருக்கு. 77 4வது பேருக்கு, பெருந்துறையில் 4வது பேருக்கு, 89 சேவலில் ஜெயலலிதா ஜெயித்திருக்காங்க. ரெட்டலைக்கு 35 விழுக்காடு ஓட்டு பெருந்துறையில் குறைஞ்சதில்லை. வெள்ளாள கவுண்டர் கன்சால்டேஷன் எடப்பாடிக்கு வரலாம். அப்போ நீங்கள் தோற்று போன இடத்துல போய் நம்ம கூட்டணியும் இல்லாமல் அதிகாரம் இல்லாமல் எப்படி திமுக போர் புரிய போகுது? இது மட்டும் ஓகே, திருச்சி மட்டும் ஓகே, மற்ற தொகுதியில் திமுக எப்படி இது பண்ண முடியும்? இந்த தொகுதிகளை வச்சு ஸ்டாலின் 2வது இடம் வரல. ஆனால் 3வது போன இந்த இடத்துக்குள்ள ஸ்டாலின் எப்படி நம்ம தாக்கு பிடிச்சு நிற்க முடியும்? அங்கே நான் நிற்க மாட்டாருன்னு தான் என் கணக்காக தான் நான் சொல்கிறேன். ஸ்டாலின் தான் முடிவு பண்ணணும், அவங்க கட்சி தான் முடிவு பண்ணணும். என்னோட பார்வை அந்த இடம் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கண்டெஸ்ட் பண்ணுறது அவங்களுக்கு பின்னடைவை தான் கொடுக்குன்னு நான் உறுதியாக நம்புறேன். தாவேக்காவுக்கு டஃப் கொடுக்குற கட்சி திமுகவா? இதில் திமுக தாங்க எதிர்கட்சியா இருக்கு. 2வது இடங்க. இந்த தொகுதிகள் திமுகவையும் தாவேக்காவையும் எடப்பாடி தலைமை தோக்கடிச்ச இடம். அது இவ்வளவு பேர் விலகின பிறகும் அதே நிலையில அந்த சென்டிமெண்ட் இருக்கும். ஏன்னா நீங்க இவங்க வந்து தமிழக அளவில் ஒரு சண்டை போட்டு விலகலையே, தமிழக அளவில் சண்டை போட்டு விலகலையே, ஒரு இண்டிவிஜுவலாக தானே விலகுறாங்க. ஆனால் அந்த விலகல் தமிழக முழுக்க பாதிக்குதா இல்லையான்ற ஒரு கேள்வி இருக்கு சார். பாதிச்சாலும் ரெட்டேல சென்டிமெண்ட், எம்ஜிஆர் ஜெயலலிதா புகழை வந்து ரெட்டேல தான் காப்பாற்ற முடியும், அதிமுக தான் காப்பாற்ற முடியும், கருப்பு சிவப்பு வெள்ளை தான் காப்பாற்ற முடியுங்கிறத இந்த ரெட்டேல சென்டிமெண்ட் உள்ள தொகுதிகளில் எடப்பாடி பேசுவார். நான் மீண்டும் மீண்டும் அதுதானே சொல்கிறேன். தாராபுரத்தில் 40 எடுத்தவர் சென்னையில் பல தொகுதியில் டெபாசிட் இழந்தார. சென்னையில் பல தொகுதியில் டெபாசிட், தாராபுரத்தில் இப்படி 40 எடுத்தார். நீங்கள் வந்து தமிழ்நாட்டை ஒன்றா பார்க்காதீங்க, பல பகுதியாக பிரித்து பாருங்கள், செக்ரிகேட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு இதில் உள்ள சூட்சமும் உண்மையும் தெரியும். நான் மைக்ரோவாக இந்த சூட்சமங்களை சொல்கிறேன். தமிழக முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கும் நான் சொல்கிறது உண்மையாக டேட்டாவை அப்படி சொல்கிறாங்கிறது அவருக்கும் தெரியும். அதே மாதிரி எடப்பாடிக்கு இது புரியும். தாவேக்காவோட அட்வான்டேஜஸ் பொசிஷன், அதிகாரம், கூட்டணி பலம், அதே நான் விஜய்க்கு பிரச்சார பலம் குறைச்சி மதிப்பிடலை. ஓகே, ஏற்கனவே விஜய் 2 தொகுதியில் திருச்சி கிழக்குக்கும் போயிட்டாரு, கரூருக்கும் போயிட்டாரு. இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய தொகுதிகளெல்லாம் மையம் விட்டு கூட்டம் போட்டு பேசிக்கிட்டு வராரு விஜய். அங்கே அரசு வேலையும் கொடுத்துருக்காரு கரூரில். இல்லை, அது முயற்சி பண்ண தானே செய்வாங்க. தோத்த இடம் மீண்டும் ஜெயிக்கிறதுக்கு வந்து கூட்டணி கட்சிகள் பலம், அதிகார பலம், பிரச்சார பலம்,
அரசு பலம், அதிகார பலம்னா அரசு பலம் தான், பயன்படுத்தத்தானே செய்வாங்க. யார் பண்ணல? முதுகுளத்தூர் தொகுதியில் ஃபார்வர்ட் பிளாக்கை தோக்கடிக்கிறதுக்கு காங்கிரஸ் எவ்வளோ பண்ணாங்க? திருச்செந்தூரில் சுப்பிரமணிய பிள்ளை கொலைக்கு பிறகு அந்த இடத்துல அமிர்தராஜை வெற்றி பெற வைக்கிறதுக்கு எம்ஜிஆர் எவ்வளோ பண்ணார்? கலைஞர் திண்டுக்கல்ல என்னெல்லாம் பண்ணி பார்த்தாரு? 3 தான் போனார். அந்த அளவுக்கு தேவர்களுக்கு இவ்வளவு பண்ணணும், அந்த தேவருக்கு இது பண்ணணும், இந்த தேவருக்கு இது பண்ணணும்னு அவர் பிரச்சாரம் பண்ணலைன்னா 3வது போனது மட்டும் இல்லை, டெபாசிட்ன்ற பிரச்சனையாக இருக்குமே. அப்போது உங்களுக்கு ஆளுங்கட்சி அதிகார பலத்தில் எல்லாருமே செய்கிறது இயல்பு தான். சார், அண்மையில் காமராஜரோட நிகழ்வில் பேசும்போது சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாரு, இடைத்தேர்தலில் போட்டி போட்டே ஆகணும், வென்றே ஆகணும்னு ஒரு பெரியவர் சொன்னார் அப்படின்னு சொன்னார். அது மூலயமா இந்த இடைத்தேர்தலில் நாம் தமிழர் போட்டியிட போகுதுன்றதை உறுதிப்படுத்தியிருக்காரா? உறுதிப்படுத்திட்டாரு. சீமான் அம்பாசமுத்திரம் ஜெயிக்கும்னு நினைக்கிறார். அவருக்கு அம்பாசமுத்திரம் மேலே அவருக்கு நம்பிக்கை இருக்கு. 4 விழுக்காடு தான் எடுத்திருக்காரு. அம்பாசமுத்திரத்தில் ஒரு நியர்லி 8 விழுக்காடு எடுத்திருக்காரு. நத்தம் சிவசந்திரன் ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட்டாக நின்று அந்த தம்பி ஃபைட் பண்ணி ஒரு மக்கள் போராளியாக நின்று 8 எடுத்திருக்கிறாரு. தமிழக அளவில் 4 தான் எடுத்திருக்கிறாரு. அம்பாசமுத்திரத்துக்குள்ள 8, தாவேக்கா 25 கிட்ட தான் நினைக்கிறேன். தாவேக்கா நான் ஃபுல்லாக பார்க்கல, 3வது தான் நினைக்கிறேன். காங்கிரஸ் தான் 2வது நினைக்கிறேன். ராஜகோபால்னு ஒருத்தர் நின்னார், 3வது தான். அரௌண்ட் 25 தான். இப்போ இந்த இடத்துக்குள்ள சீமான் வந்து எம்எல்ஏ உள்ள போகணுன்னு அம்பாசமுத்திரத்தில் உள்ள திமுக காரங்களும் அதிமுக காரங்களுமே விரும்புவாங்க. ஸோ அவர் அங்கே களத்துக்குள்ளே நின்று அலகாபாத்தில் விபி சிங் வந்தது மாதிரி தான் விஜய் வர்சஸ் சீமான்னு ஒரு களத்தை உருவாக்கி அவரே ஒரு கேண்டிடேட்டாக நின்று வீடு வீடாக போய் உலகமெல்லாம் உள்ள தமிழர்களை அங்கே கொண்டு வந்து, இந்தியா ஃபுல்லாக உள்ள தமிழர்களை கொண்டு வந்து, தமிழ்நாடு ஃபுல்லாக உள்ள தமிழர்களை கொண்டு வந்து ஒரு வெற்றியை பெற்றுட்டாருன்னா அவருக்கு அரசியலில் ஒரு திருப்பு முனையாக இருக்கும். குறிப்பாக 1 விழுக்காட்டிலிருந்து 8 வந்தவர், 8லேருந்து நான் மேலே தான் போவார்னு நினச்சி கீழே வந்துட்டார் 4. மீண்டும் 4லேருந்து ஒரு பெரிய ஜம்பு அவருக்கு கிடைக்கலாமா? அந்த தொகுதியில் ஒரு வெற்றி பெற்றாருன்னா அவருக்கு ஒரு அரசியல் திருப்பு முனையாக அது வரலாமா? அப்போ தமிழ் தேசியர்கள் அவர் மேலே பட்டுதல் கொண்டவர்கள், எல்லா வகையிலையும் அவர் மேலே பட்டுதல் கொண்ட ஆட்கள் வந்து அவரை எப்படியாவது அங்கே ஜெயிக்க வச்சிடணும். விபி சிங் அலகாபாத்தில் ஜெயித்து எமர்ஜி ஆன மாதிரி சீமான் இங்கே ஜெயித்து எமர்ஜி ஆகட்டுன்னு தான் அவங்க பார்ப்பாங்க. இப்போ அதுக்காக அவங்க தமிழ்நாடு ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் போனவங்களுக்கு அவங்க விருப்பம், அதுக்குள்ளே நான் வரல. சங்கர்லாம் அவருக்கு ரொம்ப இதாக இருந்தவர் தான், அட்வொகேட்டு. கலைஞர்லாம் அவருக்கு ரொம்ப உறுத்தாக இருந்தவங்க தான், அவங்களும் வெயிட் ஆனவங்க தான். அவங்கள நான் குறை சொல்லலை, அது எனக்கு வேலையும் இல்லை. அப்படி சகோதரர்கள் போன பிறகு மீது இருக்கவங்க மத்தியில் ஒரு வேகம் வரி வரும் இல்லை, அது ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டுங்கிறது எல்லாமே வந்து ஒரு அவரோட பிரச்சார வலிமை, டோர் டு டோர் போகிறது, ஒரு கன்சல்டேஷன் நாடார் கம்யூனிட்டியில் வர்றது, எல்லாமே அவரை வந்து வெற்றி கோட்டு கொண்டு வர்றதுக்கு அவர் முயற்சி பண்ணுறார். ஸோ அம்பாசமுத்திரம் சீமானை வந்து நம்ம ஜஸ்ட் லைக் தட் எடுக்க முடியாது. மக்கள் தீர்ப்பளிக்கட்டு, மக்கள் தீர்ப்பை நம்ம எதிர்பார்த்து நிற்போம். திருமாவளவனே அவர் ஜெயித்திருவாரோ, பொது வேட்பாளராக வந்துடுவாரோங்கிற ஒரு எண்ணம் ஓட்டம் திருமாவளவனுக்கே இருக்கு. பொது வேட்பாளர்னா சீமான் ஜெயித்திருவாரு. பட் பொது வேட்பாளர் கான்செப்ட் எல்லாம் வந்து இடைத்தேர்தலில் உள்ளாட்சி தேர்தலுக்கெல்லாம் போக மாட்டாங்க. அது வேலைக்காகாது, அது பெரிய கட்சிகள் அதுக்கு போகாது, அப்படி ஒதுக்கிக்கிடுவாங்க, அவ்வளவுதான். மற்றபடி கூட்டணி மாதிரிலாம் இடைத்தேர்தலுக்குள்ள வைக்க மாட்டாங்க. அங்கே திமுக, அங்கே அதிமுக, அதெல்லாம் வராது. சார், திருச்சி கிழக்கில் 2 கட்சிகளும் வேட்பாளர் போடாமல் இருந்ததே ஒரு பொது வேட்பாளர் மாதிரியான ஒரு சூழல் உருவாச்சு. அந்த மாதிரி ஒரு சூழல் கூட உருவாகலாம் அப்படின்லாம் எதிர்பார்க்கப்படுது. திருச்சி கிழக்கில் வந்து எல்லாரும் நின்னாங்களே. ஈரோடு கிழக்கில் ஈரோடு கிழக்கு ஒரு சூழ்நிலை, அதில் எடப்பாடி பாய்காட் பண்ணிட்டாரு. வேற யார் இன்னைக்கு தாவேக்கான வெர்சஸ் நாம் தமிழர் மாதிரி தான் இருந்தது. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழல் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அம்பாசமுத்திரத்தில் உருவாதுக்கு வாய்ப்பு வரலாம். அதாவது திமுக, அதிமுக ரெட்டையில வெற்றி பெற்ற தொகுதிகளில் திமுக நிற்காதுங்க. அப்பதான் நம்புறேன். ஏன்னா நிறைய பலகீனம் இருக்காங்க. பலமா தமிழ்நாட்டில், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் 234 பலமா இருக்காங்க, 2வது இடம். பட் இங்கே இல்லை. ஸோ நான் மீண்டும் அதை நான் தெளிவாக சொல்கிறேன். நான் ஸ்டாலினை குறைச்சி மதிப்பிட்டெல்லாம் சொல்லலை. அவர் தான் 2வது இடங்கிறத அக்செப்ட் பண்ணிட்டு தான் சொல்கிறேன். பட் இந்த இடத்துக்குள்ள அவர் நிற்க மாட்டான்னு நினைக்கிறேன். எடப்பாடி அம்பாசமுத்திரத்தில் என்ன முடிவு எடுக்கான்னு தெரியல. எடப்பாடிக்கும் எஸ்கி சுப்பையா வந்து ஒரு பெரிய செல்வாக்கான ஒரு தலைவர் தான். எஸ்கி சுப்பையா இல்லாமல் 8 விழுக்காடு ஓட்டு தான் அதிமுகவுக்கு இருந்தது. அதே வேளை தாராபுரம் ஓட்டு எடப்பாடி முதல்வர்னு விழுந்த ஓட்டாக தான் நான் பார்க்குறேன். தாராபுரம் கேண்டிடேட்ஸுக்கு நான் ஒன்றும் பெரிய வெயிட்டேஜ் கொடுக்கல. ஒரு அருந்ததியர் சமூக சகோதரிங்கனால நான் ஒன்றும் குறைச்சி மதிப்பிட்டும் பண்ணலை. அவங்க இதுக்கு முன்னே நின்று ஒரு இது பண்ணியிருப்பாங்கன்னா நான் சொல்லுவேன். அதில் வேறு மற்றபடி எனக்கு பார்வை ஒன்றும் இல்லை. எஸ்கி சுப்பையாவுக்கு வந்து மறவர் சமூகத்தை சேர்ந்தவர், எல்லா ஜாதியும் அவரை ஏற்றுக்கிறாங்க. ஒரு நல்ல மனிதருங்கிற பேர் அவருக்கு இருக்குது. அவரே வந்து பொது வாழ்க்கையில் வந்து ஊழல் பண்ணி பணம் சம்பாதிக்க மாட்டேன், அது வந்து அது சாபங்கிறார். கொஞ்சம் கடுமையான வார்த்தையில் சொல்கிறார். ஏன்னா தொழில் பண்ணி இது பண்ணுறேன். இது வந்து கீழப்பாவூரில் ஒரு
கோயிலில் நான் போய் நிற்கும்போது நாடார் கிராமங்கள் அங்கே வந்து நிற்கும்போது அங்கே அவர் வரும்போது பார்த்தா ரொம்ப தன்மையாக கண்ணியமான ஒரு மனிதராக இருக்கிறாரு. எல்லா தரப்பு மக்கள் மத்தியிலும் அவர்கிட்ட ஒரு நல்ல பேர் இருக்குது. ஸோ அவர் வந்து அதிமுக விட்டு விலகினதில் அதிமுகவுக்கு வந்து அம்பாசமுத்திரத்தில் பெரிய பாதிப்பை கொடுக்கும்னு நான் கருதுகிறேன். அதே வேளையில் நான் அந்த பாதிப்பு வந்து 4 தொகுதிக்குள்ளே நான் பெருசாக வைக்கலை. கரூர், பெருந்துறை, தாராபுரம் அன்று மதுராந்தகத்தில் கூட வன்னியர் சமூக கிராஸ் செக்ஷனில் பார்த்து பேசுனதில் அதிமுக வன்னியர்கள் மத்தியில் ரெட்டலைக்கு தான் வேல்யூ இருக்குது. கல்யாண சுந்தரம் அந்த தம்பி அவர் நாம் தமிழரில் இருந்தார்ல, அவர் பெரிய அளவுக்குள்ள அவர் மீட்டிங்கெல்லாம் ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது, மக்கள் நின்று கேட்குறான். ஸோ பட் அது விராலிமலையிலையும் அம்பாசமுத்திரத்திலும் இருக்குன்னு நான் நினைக்கல. அது இன்னும் ஒரு காரணம் இருக்குது விராலிமலை அம்பாசமுத்திரத்துக்குள்ள. ஏன்னா முக்குலத்தோர் மத்தியில் எடப்பாடி எதிர்ப்பு முழுமையாக டைல்யூட் ஆகலை. ஓகே சார், பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து பண்ணி மற்றும் ஒரு கான்செப்ட். நன்றி சார்.